கடைசியாக இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. இந்த செய்திகளில் நம்ம பேசின 2-3 செய்திகளில் இந்துக்களிடம் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு, இந்துத்துவ எண்ணம் நல்லா வலுப்பெற்று வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இந்த எண்ணங்கள் வலுப்படுவதற்கும் இந்த விஷயங்களாக ஒரு பிரச்சாரம் செய்வதற்குமாக ஒரு தூண்டுகோலாக தன்னை ஒரு கருவியாக வைத்து கொண்டு பணி செய்தவர் சரவணன் அவர்கள். மதுரையை சேர்ந்தவர். அவர் திடீரென்று மரணம் அடைந்திருக்கிறார். சரவணனுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு, பல செய்திகளை உங்கள்கிட்ட அவர் எப்படி பகிர்ந்து கொள்வார், இது குறித்தெல்லாம் உங்களுடைய சமூக வலைதள கணக்குகளில் கூட நீங்கள் பதிவு செய்திருக்கீங்க. அவருடைய இழப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சரவணனுடைய இழப்பு ஹிந்து விழிப்புணர்வு இயக்கங்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பு. என்ன காரியகர்த்தான நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு காரியகர்த்தா எதையும் எதிர்பார்க்காம தனக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்து, தனக்கு முடியாததையும் கொடுத்து சமுதாயத்துக்கு வேலை பார்க்கணும். அதாவது ஒருத்தர் கொடுக்கறதுலேயே பெரிய கொடை என்பது தனது நேரம். அப்படிதான் சங்கம் சொல்லும், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சரவணா 24x7 அவர் சிந்தனை எல்லாம் இந்துத்துவ சிந்தனையாக இருக்கும். ஒன்று, 1990 இஃப் ஐ எம் ரைட் 90 இயக்கத்தில் இருக்கிறார். 90களுடைய துவக்கத்தில் என்னுடைய விஜயபாரதம் நடத்திய 7 நாள் ரெசிடென்ஷியல் ஜேர்னலிசம் ஷார்ட் கோர்ஸில் அவர் ஒரு ஸ்டூடெண்ட். அவரை மாதிரி தகவல் சேகரிப்பு யாரும் பண்ண முடியாது. அதேமாதிரி இந்து முன்னணியை பொறுத்தவரை கோபால்ஜிக்கு நிறைய தகவல் அவர் கொடுத்து கொண்டு இருந்தாருங்கிறது தான் எனக்கு வரக்கூடிய செய்தி. அவர் தினமும் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருப்பார், ஃபோனில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி பேசிகிட்டே இருப்பார். அதாவது இன்னைக்கு கூட அவர் வீட்டுக்கு மதுரையினுடைய நண்பர்கள் போனவர்கள் சொன்னாங்க, வீடு ஏழ்மையாக இருக்குது, வீடு முழுக்க புத்தகமாக இருக்குன்னாங்க. அதாவது அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார்? நகை தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா ஒரு நகைக்கடை வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சிறு நகைக்கடைகள் இப்போ வெற்றிகரமாக நடக்கிறது இல்லை. எல்லாமே கார்பரேட் வேற மாதிரி அவங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சிறு நகைக்கடைகள் விழுந்த உடனே இவரால் எந்திரிக்க முடியலை. அப்பா இருந்தாரு, அப்பாவும் தொழில இறந்து போயிட்டாரு, பார்க்க முடியலை. அந்த கஷ்டத்துல கூட இவர் சொல்லுவாரு, என்ன வருமானமோ அந்த வருமானத்துல வெறும் டீ காஃபி சாப்பிட்டுட்டு, வடை வச்சு காஃபி சாப்பிட்டுட்டு புஸ்தகம் வாங்கிறதுக்கு தான் செலவழிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்போ இந்த ஒரு விஷயம் சம்மந்தமாக எனக்கு ஒரு புஸ்தகம் வேணுமே, ஒரு ரெஃபரன்ஸ் வேணுமே, டக்குன்னு அலையன்ஸில் இந்த புஸ்தகத்தில் இது கரெக்டாக இருக்கும், இது இந்த பப்ளிகேஷனில் இது இந்த விஷயத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது ரொம்ப படித்தவர் இல்லை, ப்ளஸ் தான் படிச்சிருப்பார். ஆனால் அவருடைய அந்த படிப்பு. ரெண்டாவது, அவர், நானே என்னுடைய பதிவில் சொல்லியிருக்கேன், அவர் ஃபோன் பண்ணால் எனக்கு சிலர் நம்ம சங்கத்தை வச்சு நிறைய பேருக்கு என்னென்னா, சில ஃபோன்களில் நம்ம நியூசன்ஸ்ன்னு நினைப்போம். நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறானே அப்படின்னு. அதாவது அது எவ்வளவு தப்புங்கிறதுக்கு நான் என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க. யாரை இவங்கெல்லாம் நியூசன்ஸ்னு பெருசாக சொல்கிறாங்களோ அவங்க ஃபோன்லாம் நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். அதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க அந்த மனசுலேருந்து, ஆள் மனசுலேருந்து பேசுகிறார்களோ அதை நான் மதிக்கணுங்கிறது. இவர் எப்போ பேசினாலும் நான் ஃபோன் எடுப்பேன். ஆனால் சொல்லுவேன், சரவணன் 2 நிமிஷம், சரவணன் 3 நிமிஷம் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், உடனே சொல்லுவார். இல்லைன்னா திருப்பி கூப்பிடுவேன். ஆனால் அவர்கிட்டருந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு தகவல் இருக்கும். தகவல் இல்லாமலே இருக்காது. இப்போ கூட அவர் கடைசி நேரத்தில் சொல்லியிருக்கார், இவ்வளோ புஸ்தகம் இருக்குது, இங்கேயே இருந்துடக்கூடாது, யாருக்காவது கொடுத்துடணும் அப்படின்லாம் பேசியிருக்கார். அவ்வளவும் டாக்குமெண்டேஷன் மாதிரி வச்சிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், 90களிலேருந்து இன்ன வரைக்கும் அவர் இருந்தாலும் எந்த இயக்கத்துறையும் அவர் பொறுப்பில் இருந்தது இல்லை. அதுதாங்க வருவாரு, ஏபிபி ஆஃபீஸ்க்கு வருவார், அந்த பசங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு சார். இப்போ மதுரையில் ஒரு பிஜேபி நிகழ்ச்சின்னு வச்சுப்போம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே முதல்ல எனக்கு வர்ற ஃபோன் சரவணன் ஃபோனாக இருக்கும். ஜி, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா நடந்தது ஜி, இத்தனை பேர் வந்திருந்தாங்க ஜி, டெம்போ ரொம்ப நல்லா இருந்தது ஜி, நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் ஜி அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக மட்டும் தான் பேசுவார். அப்படின்னு பேசுவார். ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டு அடுத்த நிமிஷம் நமக்கு ஃபோன் வரும்.
வேற மதுரையில் எந்த பரிவாரில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுவோம், உடனே சொல்லுவார். ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி தானே வச்சுங்களேன். நான் சுதேசி செய்தியில் இருக்கும்போது அவர் தொடர்ந்து நான் சொன்னேன், சரவணா நீ ஒரு காரியம் பண்ணேன், எனக்கு சுதேசி விஷயமாக மட்டும் மாதம் ஒரு 10-12 செய்தி அனுப்புங்க அப்படின்னா ஒரு 2 பக்கத்துக்கு கலெக்ட் பண்ணி செய்தி அனுப்பிடுவார். அது அவருடைய திறமை. அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு சொல்கிறதுங்கிறது மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார்னா, இது இந்த இடத்துல ஏதாவது இன்றைக்கு வந்த குமுதம் ரிப்போர்ட்டரில் இது வந்திருக்கு, இன்றைக்கு வந்த ஜூவியில் இது வந்திருக்கு, இன்றைக்கு வந்த நக்கீரனில் இது வந்திருக்கு, உடனே ஃபோன் பண்ணி நக்கீரனில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு பார்த்துட்டிங்களா ஜி அப்படின்பாரு, எனக்கு அனுப்பிவிட அப்படின்னு. அதாவது ஒரு செய்தி உங்களுக்கு ப்ரோவோ ஆன்டியோ எது வந்தாலும் உடனே ஒரு செய்தி சொல்லி இதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு அவரே சொல்லுவார். அப்புறம் இல்லை நல்ல ஆர்வமாக இருப்பார். அதாவது அது மட்டும் இல்லை, இயக்கம், ஒரு ஏபிவிபி, இந்து முன்னணி, சங்கம், விஹெச்பி, யாரா இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு இவரே போயிடுவார். அந்த விஷயம் குறித்து ஒரு 10 பேர்கிட்டையாவது சொல்லிடுவாரு, அவங்களையும் அழைச்சிட்டு வருது, அவங்களும் கூட்டு வந்து எல்லாரையும் கூட்டு போய் அது சம்மந்தம் இல்லையோ. அதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இவர் வேலை பார்ப்பார். ஏவிபி நிகழ்ச்சி இவருக்கு எந்த பொறுப்பும் இருக்காது. அங்க போய் நான் பேனர் கட்டுட்டுப்பான், நான் இது பண்ணட்டுமா, என்ன சொன்னா இது பண்ணட்டும். அவருடைய உடல்நிலை, கண்ணுல பிரச்சனை, உடம்பு ரொம்ப சப்பியா இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் அதாவது சின்ன பையன் மாதிரி வேலை அவர் மாதிரி. சார் நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பொறுப்புன்னு ஒன்று கொடுக்கலைன்னா நீ கட்சியில் வேலை பார்க்கறதில்ல, நீ இயக்கத்தில் வேலை பார்க்கறதில்ல, இல்லை நமக்கு பொறுப்பு தந்தா பார்த்து, இல்லை நம்ம கூப்பிட்டா போவோம். சார் அவர் கூப்பிட்டாலும் கூப்பிடலாலும் அவர் தகவல் தெரிஞ்சால் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிடுவார் சார், அவ்வளோதான் சார். அது இந்து முன்னணியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சின்ன சின்ன உதவிகள் செய்து கடைசி வரைக்கும் அவருடைய சர்வீஸில் முகம் சுழிப்பே இருந்ததில்லை, எல்லாத்துலேயும் மலர்ச்சி தான் இருந்திருக்கு செய்துட்டு. அதாவது ஒரு காரியகர்த்தா என்பதற்கு சரவணன் மாதிரி உதாரணம் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த செய்தி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நேற்று ஒரு கல்யாண ரிசப்ஷன் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தவர் ராத்திரி ரொம்ப லேட் ஆகிட்டு, ஆனாலும் கூட ஆபிச்சுவரி நோட் போடாமல் படுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்னுடைய ஆபிச்சுவரி நோட்டை பதிவு பண்ணிட்டு தான் ராத்திரி படுக்கவே போனேன். அந்த அளவுக்கு ஏன்னா காலையெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இங்கே போயிடுவோமே. சரவணன் மாதிரி ஒரு காரியகர்த்தா நமக்கு பெரிய இழப்பு என்பதை ஸ்ரீடியின் நினைவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆன்மா அன்னை மீனாட்சியினுடைய கமல பாதங்களை சென்று அடையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சிறந்த தேசிய சிந்தனை கொண்டவரும் ஆன்மீக சிந்தனை கொண்ட அந்த ஆன்மா நற்கதி அடைய வேண்டி ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவரும் நீங்களும் பிரார்த்தனை செய்வீர்கள் என்று நம்புகிறோம். ஓம் சாந்தி.